தமிழகத்தில் 80% ஏடிஎம்கள் 50 நாட்களுக்கு மேலாகியும் செயல்படவில்லை என வங்கி ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். நிலைமை சீரடைய இன்னும் 3 மாதங்களுக்கு மேலாகும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் நியூஸ் 7 தமிழுக்கு அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் தாமஸ் அளித்த பிரத்யேக பேட்டியில், வருமான வரித்துறையினால் பிடிக்கப்படும் புதிய ரூபாய் நோட்டுகள் எந்த வங்கியிலிருந்து கொடுக்கப்பட்டது என்பதை ரிசர்வ் வங்கி பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்றார். மேலும் ரிசர்வ் வங்கியிலிருந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு நேற்றிலிருந்து பணம் அனுப்பவில்லை என்றும், பணம் அச்சடிக்கும் பணி 2 ஷிப்டுகளாக குறைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் பணி நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் தாமஸ் கூறினார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 10,000 ஏடிஎம்களில் 2000 ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும், நிலைமை சீரடைய இன்னும் 3 மாதங்கள் ஆகும் என்றும் அவர் கூறினார். 500 ரூபா நோட்டு இன்னும் போதுமான அளவுக்கு புழக்கத்தில் வரல. 100 ரூபா நோட்டு போதுமான அளவுக்கு இல்லை. 2000 ரூபா நோட்டு அச்சடிக்கிறத நிறுத்திட்டாங்க 500 ரூபா நோட்டு அடிக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வச்சுருக்கக்கூடியவங்க 2000 ரூபாயை பயன்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க 500 ரூபா 100 ரூபா பேங்கில் வந்த உடனே அதெல்லாம் கொண்டு வந்து மாத்திரைக்கு வருவாங்க. அப்போ போதுமான அளவுக்கு இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் புழக்கத்துக்கு வராத வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு குறைந்தபட்சம் 3 மாதம் ஆகும் என்று எதிர்பார்க்கிறேன்.